முறையாக பரவும் பறவை காய்ச்சல். நெத்தனியாகு வீட்டிற்கு அருகே 19,000 வான்கோழிகள் அழிப்பு. இஸ்ரேலில் 6வது முறையாக பறவை காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மத்திய இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுக்கு அருகில் உள்ள மோஷவ் கஃபர் விட்கின் என்ற இடத்தில் உள்ள வான்கோழி பண்ணையிலும் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டது. இதனை கட்டுப்படுத்த 19,000 வான்கோழிகள் அழிக்கப்பட்டதோடு பண்ணையை சுற்றிலும் சுமார் 10 கிலோமீட்டர்கள் தனிமைப்படுத்தப்பட்டன. பறவைகள் மற்றும் கோழிகளை வளர்ப்பவர்கள், அதேபோல் இலவச கூடுகளை கொண்ட விவசாயிகள் தங்கள் பறவைகளை கட்டிடங்களுக்குள்ளேயே வைத்திருக்கவும், இடம்பெயர்ந்த காலத்தில் காட்டுப்பறவைகளால் ஏற்படும் தொற்று அபாயத்தை குறைக்க திறந்த பகுதிகளில் சுற்றித் திரிவதை தடுக்கவும் இஸ்ரேல் சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நடப்பு ஆண்டில் மட்டும் வடக்கு இஸ்ரேலில் 4 முறையும், ஜெருசலேமில் 1 முறையும் என 5 முறை பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவமனையில் பெஞ்சமின் நெதன்யாகு அனுமதி. மருத்துவ குழு வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. காசா இஸ்ரேல் இடையிலான போர் ஓராண்டை கடந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் ஜெருசலேமில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சிறுநீர் பாதை தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு புரோஸ்டேட் அகற்றும் அறுவை சிகிச்சை, மயக்க நிலையிலிருந்து கண் விழித்து சுய நினைவுடன் இருப்பதாகவும், தற்போது வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ள அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் நெதன்யாகுவிற்கு குடலிறக்க அறுவை சிகிச்சையும், அதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஃபேஸ் மேக்கர் பொருத்துவதற்கான இருதய அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஹமாஸின் கொரில்லா தாக்குதலால் மிரண்டு போன இஸ்ரேல் ராணுவ கர்னல். காசாவில் நடந்த குண்டுவெடிப்பில் சிக்கி 6 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்தனர். ஹமாஸின் கொரில்லா படை இந்த தாக்குதலை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே காசாவில் கொரில்லா குழுக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாக ரிசர்வ் லெப்டினன்ட் கர்னலும் அரபு விவகார நிபுணருமான அலோன் அபிதார் தெரிவித்துள்ளார். கொரில்லா தந்திரங்கள் எதிர்காலத்தில் இப்படியொரு இராணுவ நடவடிக்கையாக மாறும் என்று தான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கொரில்லா படைகள் சிறப்பாக செயல்படுகின்றன. குறுகிய காலத்தில் மட்டுமல்ல, நீண்ட காலத்திலும் அவர்களை அடக்குவது மிகவும் கடினம் என்று தெரிவித்துள்ள அவர், இதற்காக இஸ்ரேல் ராணுவம் இதுவரை செய்யாத குறிக்கோள்களை வரையறுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். 40 ஆக்கிரமிப்பு வீரர்கள் பலி. வடக்கு காசாவில் திணறும் இஸ்ரேல் படை. வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா முகாமில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை புதிதாக உருவாக்கிய இராணுவ சாவடியை மிக நெருக்கத்தில் இருந்து தாக்கியதாக ஹமாஸ் போராட்ட குழு அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 5 ஆக்கிரமிப்பு வீரர்கள் படுகாயமடைந்ததாகவும் சிலர் மரணமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது. கையெறி குண்டுகளை வீசி ஆக்கிரமிப்பு வீரர்கள் சென்ற இராணுவ ஜீப்பை குறிவைத்து தாக்கியதாகவும் அவர்களது மெர்காவா இராணுவ டாங்கியை சிதறடித்ததாகவும் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி, மெர்காவா டாங்கி மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் இராணுவ அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும், காயமடைந்த 7 ஆக்கிரமிப்பு வீரர்களில் 3 பேர் மோசமான நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஜபாலியாவில் நடந்து வரும் தாக்குதல்களால் கடந்த 1.5 மாதங்களில் மட்டும் 40 ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மோசமான நிலையில் காசா மருத்துவமனை இயக்குனர். கொடூரமான இஸ்ரேல் தடுப்பு முகாமில் அடைப்பு. கடந்த சில தினங்களுக்கு முன்பு காசாவில் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையை முற்றுகையிட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அங்கிருந்து நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதோடு அறுவை சிகிச்சை மையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை தீ வைத்து கொளுத்தியது. அத்துடன் கமல் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ஹுசாம் அபு சாஃபியாவையும் கைது செய்து அழைத்துச் சென்றனர். அவரது நிலை என்னவென்றே தெரியாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. டாக்டர் ஹுசாம் அபு சாஃபியாவை இஸ்ரேலில் உள்ள மோசமான தடுப்பு முகாம் ஒன்றில் அடைத்து வைத்திருப்பதாக அங்கிருந்து விடுதலையான கைதி ஒருவர் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. காசா எல்லைக்கு அருகே உள்ள அல் நகாப் பாலைவனத்தில் உள்ள பிரபலமான தடுப்பு முகாமான ஸ்டேட் ஐமனில் அபு சாபியா அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய பெயரை முகாமிற்குள் கேட்டதாகவும் அங்கிருந்து விடுதலையான கைதிகள் CNN-க்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளனர். அல அபு பனாச் என்ற மற்றொரு கைதி ஸ்டேட் ஐமான் முகாமில் கமல் அத்வான் மருத்துவமனையிலிருந்து வந்த ஒரு மருத்துவ குழு அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
மிருகத்தனமான சித்திரவதைக்கு பெயர் பெற்ற மருத்துவமனையில் அபு சாஃபியா அடைத்து வைக்கப்பட்டுள்ளதை தங்களால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை என்றும் அங்கு அவர் நன்றாக இருக்கிறாரா, பசியோடும் வலியோடும் வாடுகிறாரா என்பதை நினைத்து வேதனையாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். 60 நாட்களுக்கு அங்கிருந்து நகர மாட்டோம், அமெரிக்காவிடம் அடித்து கூறிய இஸ்ரேல். தெற்கு லெபனானில் இராணுவ நடவடிக்கையற்ற பகுதியை உருவாக்கும் எண்ணமில்லை என அமெரிக்காவிடம் இஸ்ரேல் தெரிவித்ததாக இஸ்ரேலின் சேனல் 13 தெரிவித்துள்ளது. ஆனால் 60 நாட்களுக்கு தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் இராணுவம் வெளியேறாது என்றும் இறுதி உடன்பாடு எட்டப்படும் வரை லெபனானின் சில பகுதிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் ஏமன். மத்திய இஸ்ரேல் முழுவதும் அலரும் சைரன்கள். ஏமன் மீது அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஏமனின் துறைமுக நகரமான ஹொதைடாவிற்கு தெற்கே வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய இஸ்ரேல் மீது ஏமன் ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை இடைமறித்து தாக்கி அழித்ததாக அறிவித்துள்ளது. இதனிடையே ஏமன் ஏவுகணை தாக்குதலால் மத்திய இஸ்ரேல் முழுவதும் பாதுகாப்பு சைரன்கள் அலறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பாலஸ்தீனியர்களை கூண்டோடு வெளியேற்றும் இஸ்ரேல். வீடுகளை இடித்து அகதிகளாக்கும் அவலம். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் அல்-குத்ஸில் உள்ள வீடுகள் மற்றும் பிற வசதிகளை இடிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அங்குள்ள பாலஸ்தீன மக்களை அகதிகளாக இடம்பெயர திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஹமாஸ், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன மக்கள் செயல்பட வேண்டும் என்றும் வீரத்துடன் அதன் திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளது. ட்ரம்ப் ஓகே சொன்னால்தான் ஒத்துக்கொள்வேன். அமெரிக்காவின் கண் அசைவிற்காக காத்திருக்கும் நெதன்யாகு. காசா போர் நிறுத்த ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு ட்ரம்பின் உத்தரவிற்காக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு காத்திருப்பதாக இஸ்ரேல் நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கைதிகள் பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்திற்கு நெதன்யாகு ஓகே சொல்ல வேண்டும் என்றால் முதலில் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்று அவர் வந்த போதும் போரை நிறுத்திவிடலாம் என சொல்ல வேண்டும் என்றும் அதுவரை இஸ்ரேல் இராணுவ வீரர்களின் உயிரிழப்பை பற்றி கவலைப்படாமல் போரை தொடர்வார் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளன. இஸ்ரேலில் மீண்டும் வெடிக்கும் போராட்டம். தலைநகரை நோக்கி குவியும் மக்கள் கூட்டம். பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் வெடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சனிக்கிழமை காலை ஜெருசலேமில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டிற்கு அருகே பணைய கைதிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டென்னிஸ் மைதானத்தில் வெடித்த போராட்டம். இஸ்ரேல் வீராங்கனை விளையாட எதிர்ப்பு. ஆக்லாந்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்த போராட்டத்தால் டென்னிஸ் போட்டி பாதிக்கப்பட்டது. ஏஎஸ்பி கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் இஸ்ரேலிய வீராங்கனை லினா குருஷ்கோவிற்கும் 4 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டம் வென்ற நவோமி ஒசாகாவிற்கும் இடையே போட்டி நடைபெற்றது. அப்போது மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கூடியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இஸ்ரேல் வீராங்கனை போட்டியில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக போராட்டம் தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அல் அக்ஸா மசூதி மீது தாக்குதல். அத்துமீறி யூத சடங்குகளை மேற்கொண்ட இஸ்ரேலியர்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு, காவல்துறையின் பாதுகாப்புடன் அப்பகுதியில் வசிக்கும் குடியேற்றவாசிகள் அல் அக்ஸா மசூதிக்கு அத்துமீறி நுழைந்து யூத சடங்குகளை மேற்கொண்டது மேற்கு கரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மசூதியை சுற்றி வளைத்து அனைத்து வாயில்களையும் முற்றுகையிட்ட ஆக்கிரமிப்பு படையினர் பாலஸ்தீனியர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்ததாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை கையாண்டதாகவும் தெரிகிறது. யூதர்களின் ஒளி விழா பண்டிகையை முன்னிட்டு இந்த சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தோட இதை நிறுத்திக்கோங்க. இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்த உலக சுகாதார மையம். காசாவில் இஸ்ரேலின் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதையும் மருத்துவமனைகள் மீது தொடர்ந்து குறிவைத்து தாக்கப்படுவதையும் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ரோஸ் அதானம் கடுமையாக கண்டித்துள்ளார்.
காசாவின் சுகாதார அமைப்பே கடுமையான அச்சுறுத்தலில் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதனை தீக்கிரையாக்கியதை டெட்ரோஸ் கண்டித்துள்ளார். இச்சம்பவத்தின் போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் கைது செய்யப்பட்ட கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் அபு சஃபியாவை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் காசாவில் மருத்துவ சேவைகளை சீர்குலைக்கும் இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலை எச்சரித்துள்ளார். காசா போர் நிறுத்த ஒப்பந்தம், பெஞ்சமின் நெதன்யாகுவை எச்சரித்த இஸ்ரேல் ராணுவம். காசா போர் நிறுத்தத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்பட வேண்டியவை குறித்து முன் திட்டமிடல் இல்லாதது ஹமாஸுக்கு முழு அதிகாரத்தை வழங்க வழிவகுக்கும் என இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பலமுறை எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹமாஸின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு பாலஸ்தீனிய அதிகாரத்திற்கு ஆட்சியை ஒப்படைப்பது அல்லது இராணுவ ஆட்சியை நிறுவுவது ஆகியவற்றுக்கு இடையே ஒரு முடிவு இருக்க வேண்டும். ஆனால் நெதன்யாகு 2 மாற்று வழிகளையும் நிராகரித்ததாக தெரிகிறது. இதன் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஹமாஸின் இராணுவ திறன்களை அழிக்க முடிந்தாலும் காசா பகுதியை கட்டுப்படுத்தும் ஹமாஸின் அதிகாரத்தை அகற்ற தவறிவிட்டதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதிகாரிகளே குற்றம் சாட்டி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரியாவில் உள்ள ரஷ்ய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இங்கிலாந்தும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை அமைப்பின் பத்திரிகை பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிரியாவில் உள்ள ரஷ்ய இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காக ISIS தளபதிகளுக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேலும் சிரியாவில் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு நிலவும் அமைதி மற்றும் உறுதிப்பாட்டை நிலைகுலைப்பதையே அமெரிக்காவும் இங்கிலாந்தும் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் மத்திய கிழக்குள் குழப்பமான நிலை நிலவுவதையே இரு நாடுகளும் விரும்புவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரியாவுடனான உறவை வலுப்படுத்த விரும்பும் ஆப்கானிஸ்தான். சிரியாவின் இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹசன் அல் ஷிஃபானுடன் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி தொலைபேசியில் உரையாடினார். முதலில் சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த அவர் பொது மன்னிப்பு மற்றும் நிர்வாக திறனில் அவர்களது அணுகுமுறையை பாராட்டினார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையில் உறவை உருவாக்குவது குறித்தும் நம்பிக்கை தெரிவித்தார். நெட்சாரின் பாதையை கட்டுப்படுத்த முயலும் இஸ்ரேல், தற்காலிக தங்குமிடங்களை அமைக்க முடிவு. காசாவின் நெட்சாரின் பாதையில் தற்காலிக தங்குமிடங்களை அமைக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை முயன்று வருகிறது. பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாஸுடனான பேச்சுவார்த்தை நடந்து வருவதால் எப்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அப்பகுதியிலிருந்து வெளியேறும் என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை. ஹமாஸுடனான உடன்படிக்கையில் பணைய கைதிகளை ஒப்படைத்ததும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசாவை விட்டு வெளியேற வேண்டி வரும். இந்நிலையில் நெட்சாரின் பாதையில் இஸ்ரேல் ராணுவம் தனது படையை வலுப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.